ஹாய் கைஸ். திஸ் வீடியோவில் நம்ம நீட்டு ஃபேருக்காக போராட்டம் பண்ணுறாங்களே டெல்லியில், அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. அதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் நீட் பேனுக்காக போராடுறாங்கல்ல, அதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் முக்கியமாக பேசுகிறோன்னா, நீட்டுக்கு பேன் சொல்லி நிறைய பேர் போராடுறாங்க. வாழ்த்துக்கள் தான். ஏன்னா நீட் இப்போ நம்ம நீட்டை ஃபுல்லாகவும் பேன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ டாக்டர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா அது நீட் வந்த பிறகு தான். அதுவும் இல்லாமல் இப்போ நீட் இல்லைன்னா நம்ம ஏழை எளிய மாணவர்களை விட நிறைய அந்த பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்காங்கல்ல, தமிழ்நாட்டிலேயே அதிகமாக மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல. ஸோ அவங்களுடைய ஓனர்கள் அந்த கல்லூரி வச்சிருக்கிறவங்க தான் நிறைய பேர் பெரிய பணக்காரர்கள் ஆவாங்க, நிறைய லஞ்சம் வாங்குவாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியும் வருது. அதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு லிமிடேஷன்ல இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதில் முறைகேடு எதுவும் நடக்காம பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம டெல்லியில மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. நீட்ல இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வெளியே வந்திருக்கு, அவங்கள அந்த பதவியில் இருக்கிறவங்கள பதவியை விட்டு விலக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சு இப்போ போயின்னு இருக்கு. நிறைய பேரை வேலையை விட்டும் தூக்கியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இப்போ 40 நாள் கழிச்சு. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்களே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நீட்டுக்காக போராடுறாங்க. கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அவங்க மாணவர்கள் அந்த புதுசாக அது மூலயமா போராட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க டெல்லியில். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான், நல்ல விஷயம் தான். பேனுக்காக போராடுறீங்க. ஆனால் அது நடக்குமா அப்படின்னு கேட்டால், நம்ம ஊரில் பண்ணுறதுனால அது பேன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம் தான். ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருந்துமே நிறைய பேர் எதிர்த்தா நிறைய ஸ்டேட்டில் நிறைய மாநிலத்தில் போராட்டம் ஒரே டைமில் பண்ணால் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணுறது எங்கேயோ ஒரு மூலையில் பண்ணுறது மாற்றம் வராது. அதுவும் இல்லாமல் நம்ம பண்றது நீட்டு எதிர்த்து போராடுறோம் நம்ம தமிழ்நாட்டில். ஆனா டெல்லியில அவங்க வச்ச கோரிக்கை நீட்ல முறைகேடு நடந்திருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்ட்டு தான். அவங்க பேன் பண்ண சொல்லி கேட்கவே இல்லை. இதை நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க போராடுறது பிரச்சனையே இல்லைங்க. மக்கள் போராட்டம் அமைதியான முறையில யாருக்கும் இடையூறு இல்லாம பர்மிஷன் வாங்கி போராடுறாங்கன்னா கண்டிப்பா போராட்டம், அதுக்கு வரவேற்கிறோம். ஆனா இங்க சில பேர் அதை யூஸ் பண்ணி அரசியல் மையம் ஆகுறாங்க. அரசியல் மூலியமா ஒரு மாதிரி மோசமா பண்றாங்க அரசியலை. அதை தான் நம்ம எதிர்க்கிறோம். நான் போராடுறத பத்தி நான் எதுவுமே சொல்லல. அது நமக்கு தேவையானது நம்ம போராடி தான் எடுத்துக்கணும். ஆனா, அங்க பேசுற விதங்கள் இருக்குல்ல, என்ன டாபிக் பேசுறோன்றது இருக்குல்ல, ஸோ அதுதான் இங்க முக்கியமே. இப்போ நீட் எக்ஸாம் இருக்கிறதுனால, இப்போ அவங்க நீட் எக்ஸாம் எதுக்கு தெரியுமா நம்ம எதிர்க்கிறோம்? அதுவே நெறைய பேருக்கு தெரியாது. நெறைய பேர் அப்படியே நீட் எதிர்க்கிறோன்றதுனால அப்படியே வந்துருவாங்க எதிர்க்கிறதுக்கு. கஷ்டம். ஓ! நீட் எக்ஸாம்னா கஷ்டம் போல அப்படின்ட்டு. நெறைய தெரியாத ஸ்டூடெண்ட், தெரியாத ஆளுங்கலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி இந்த கோமாளிகள்லாம் இருப்பாங்கல்ல, அரசியல் சம்மந்தமா அவங்கலாம் பேசுவாங்க. ஆனா நீட் எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம பேஸ்லேருந்து படிச்சு போறோம்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து, நமக்குலாம் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. அதில் இருக்கிற சிலபஸ் ஃபுல்லாவே அந்த சிபிஎஸ்இ அந்த தரத்துக்கான சிலபஸ் தான் இருக்கும் கொஸ்டின்ஸ்ல. ஏன்னா இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எப்படி நம்ம நார்மலா இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிற பையன் எப்படி இருப்போம் பிரைவேட்ல, இப்போ நார்மலா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு எப்படி இருக்கும்? நாலேஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. அவங்க ரொம்ப நாலேஜ்ஃபுல்லா இருப்பாங்க. நமக்கு நாலேஜ் கம்மியா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 கம்பேரிசன் வரும்போது, இப்போ அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து ஒரே எக்ஸாம் டாக்டர் படிக்கணும்னா அந்த எக்ஸாம்ப்பா, இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் தெரியணும் அப்படின்னாக்கா, இப்போ பணம் இல்லாதவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்கலாம் கோச்சிங் படிக்கணும். இந்த சிலபஸ்னா சிபிஎஸ்இ அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சிலபஸ் படிக்கணுன்றதுக்காக கோச்சிங் சென்டர் நிறைய பேர் வைக்கிறாங்க. அது மூலியமா படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதும் போதும் சரி, சரியா பாஸ் ஆகாம போயிடுறாங்க. இந்த மாதிரியான நிறைய டெத்லாம் நடக்குது. அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம். ஆனா இங்க என்ன மேட்டர்னா, இவங்க இத பத்திலாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அத விட்டு நீட் இருந்தாலே கம்மி மார்க் எடுத்தவன்லாம் லஞ்சம் குடுத்துட்டு உள்ள போயிடுவான் அதிகாரிங்க கிட்ட. அப்படின்ற மாரி ஒரு பார்வைய கொண்டு வராங்க. அது அதிகமா நடக்க வாய்ப்பில்ல. கம்மியா தான் நடக்கும். இந்தியாவிலேயே அதிகமா மெடிக்கல் காலேஜ் இருக்கிற மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு. இப்போ பிரைவேட் காலேஜ் நெறைய பேர் வச்சு நடத்தின்னு இருக்காங்க. திமுக ஆட்சியில இருக்கிறவங்க, அமைச்சர்கள், அப்புறம் அங்க இருக்கிற பதவியில இருக்கிறவங்க, அந்த கட்சி சார்ந்தவங்க தான் நெறைய பேர் மெடிக்கல் காலேஜும் வச்சு நடத்தின்னு இருக்காங்க சொல்லப்போனா. அவங்க எல்லாருமே இப்போ படிச்சுட்டு இப்ப நீட்லாம் இல்லப்பா அப்படின்ட்டா பயப்படி இப்ப எல்லாருமே என்ன ஒரு பேப்பருக்கு, அதாவது ஒரு சீட்டுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சீட்டுக்கு எவ்வளோ இப்படின்ற மாதிரி பேரம் பேசி வச்சுப்பாங்க. இப்போ நம்ம கம்மி ரேட்ல போய் படிக்கிறோன்றாங்க. கம்மி ரேட்ல, அதாவது நீட்னா ரொம்ப கம்மி இல்ல, ஒரு 7,00,000 8,00,000க்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டோட்டல் செலவையே. ஆனா நம்ம இந்த மாதிரி நீட் எக்ஸாம் இல்லாத நேரா போனோம்னாக்கா அதுல நிறைய செலவாகும். 20,00,000 30,00,000 50,00,000 கோடி கணக்குல கூட வாங்க வாய்ப்பு இருக்கு ஒரு சீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் வச்சு நடத்துறோம் வருமானம் ஈட்ட வாய்ப்பு இருக்கு. சும்மா பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 10% 5%ன்னு கொடுத்துட்டு மத்தவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகமா இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி அது ஊழல் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி இருந்ததாகவும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பேக்ரவுண்ட்ல பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு நிறையா. அதனால இப்போ நம்ம நீட் ஃபுல்லா எதிர்க்கிறத விட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீட் ஃபேருக்காக போராடுவோம். நீட் நீங்க இந்த மாதிரி முறைகேடு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன முறைகேடு நடந்தா கூட இந்த மாதிரி
போராட்டம் பண்ணுவாங்க, இந்த மாரி பதவியிலேருந்து தூக்குவாங்க, இந்த மாரி பொறுப்புலேருந்து தூக்குவாங்க அப்படின்ற அதிகாரிகளுக்கு பயம் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டான நல்லா ரூல்ஸோட ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம நம்ம கவர்மெண்ட்டுமே அந்த நீட் எக்ஸாமுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு மாணவர்கள் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணி பாஸ் பண்ற அளவுக்கான ஒரு கோச்சிங் சென்டர் ஃப்ரீயா கவர்மெண்ட் சைட்லேருந்து குடுக்கணும். ஸோ அந்த மாரிலாம் நம்ம ஸ்டெப் எதனா எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அத விட்டுட்டு எடுத்தோனே நம்ம திமுக சொல்லி மழுப்பிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இத்தன வருஷமா, நாங்க வந்தா தான்பா எதிர்க்க முடியும் அப்படின்ட்டு, இங்க நல்லா பேசுறது புலி மாரி, அங்க போயிட்டு பம்புறது பூனை மாரி. மத்திய அரசுகிட்ட போயிட்டு இந்த மாரி வேலைலாம் புடிக்கல நமக்கு புடிக்கல. செட் ஆகாது. அதனால தான் இப்ப புது கவர்மெண்ட்டே நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும். அதனால நீட்டு போராட்டம் அவங்க பண்றாங்க, அவங்க இஷ்டம். என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய கருத்து இதுதான். அதுக்கு போராடுறது நீட் ஃபேருக்காக போராடலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு வேணா கன்டினியூவா தொடர்ந்து அவங்க சரிப்பட்டு வரல, கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றாங்க, சரியா இல்ல, அதுல ஊழல் நடக்குதுன்ற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா போராடி அது பண்ணணும். இந்த மாரி தாங்க பண்ணி ஆகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணணும். நம்ம ஸ்டேட் மட்டும் பெருசா ஒண்ணும் சாதிச்சிட முடியாது. நம்ம சீமான் அண்ணன் சொல்லுவாருல்ல, "நீ என்னடா நீ சொன்னா நீ சொல்ற சட்டத்த மட்டும் நாங்க கேட்கணும். நாங்க சொல்ற சட்டத்த நீ கேட்க மாட்டியா? கேட்க முடியாதுடா. என்னடா பண்ணுவ?" அப்படின்ற மாரிலாம் பேச முடியாதுங்க. இப்போ ஒரு மத்திய கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா, கோர்ட் மூலியமா சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றத நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்க்க முடியாது. அப்படி நம்ம டோட்டலா எதிர்த்தோம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னாக்கா, அவ்வளோதான் கைய வச்சுருவாங்க. அவங்க வந்து கவர்னர் மூலியமா கவர்மெண்ட்டே மாறுற மாரி பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்சிய கவுத்துருவாங்கங்க. பதவியில இருக்க முடியாது அப்படிலாம் பேசுனீங்கன்னா. எல்லாம் பதவிக்கு வர வரைக்கும் தான் அப்படி ஆடுவானுங்க. ஆனா பதவிக்கு வந்துட்டு அமைதியா தான் இருக்கணும். ஸோ அதனால சொல்றத கேளுங்க. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபேருக்காக போராடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அது சரிப்பட்டே வராது அப்படின்னாக்கா, பேனுக்காக போராடுவோம். அவ்வளோதாங்க என்னுடைய தாட். இத பத்தி உங்களுடைய கருத்த கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ